இந்த தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது வில்லேஜ் அசிஸ்டன்ட் சம்மந்தமான முக்கியமான தகவல் தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஈரோடு மாவட்டத்திலேருந்து ஒரு ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. பொருள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிராம நிர்வாகம் ஈரோடு மாவட்டம் 3 ஆண்டுகளுக்கு மேலாக கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்புதல் அறிவுரை வழங்குதல் தொடர்பாக அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்வை 1 அரசாணை என்ன, அந்த அரசாணை எண்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு எத்தனை சொல்கிறது 9 விதமான இது வந்து கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் கடிதம் அப்படின்றத பார்வையில் காணும் கடிதத்தின்பால் அனைத்து வருவாய் வட்டாட்சியரின் கவனம் வேண்டப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்கே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈரோடு மாவட்டத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் வட்டம் வாரியாக உள்ள காலி பணியிடங்கள் எண்ணிக்கை பின்வருமாறு. எந்தெந்த வட்டத்தில் எவ்வளோ காலி பணியிடம் இருக்குது அப்படின்ற தகவல். மொத்த வருவாய் கிராமங்களோட எண்ணிக்கை 3 வருடங்களுக்கு மேல் தற்போது நிரப்பப்பட வேண்டியவை முதற்கொண்டு இருக்குது. ஸோ இவ்வளோ வேக்கண்ட் வந்து தற்போதைய வரைக்கும் நிரப்பப்படலாம். ஈரோடில் பார்த்தீங்க அப்படின்னா 41, இதில் 9 காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. கொடுமுடியில் வருவாய் கிராமம் 24, அதில் வந்து 10 காலி பணியிடம். மொடக்குறிச்சியில் 29, அதில் 15 பணியிடம். பெருந்துறையில் 72, அதில் 39 பணியிடம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் 51, அதில் 19 காலி பணியிடம் அப்படின்றது இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமங்கலத்தில் 7 பணியிடங்களும், பவானியில் 11, நம்பியூரில் 16, அந்தியூரில் 14, தாளவாடியில் 1. மொத்தமாக பணியிடங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 141 காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. இப்போதைக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை தற்போதைய நிலைமை வரை இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் வெளியாகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு காலி பணியிடங்கள் எண்ணிக்கையை வந்து ஃபில்லப் பண்ணுவாங்க. இது வந்து ஓரளவுக்கு ஹை ரேஞ்ச் தான். அடுத்து வந்து என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். மேற்குறிப்பிட்ட வட்ட வாரியாக காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு கிராம உதவியாளரை நியமன அலுவலரான வருவாய் வட்டாட்சியர்கள் பார்வை 9 காணும் கூடுதல் தலைமைச் செயலர் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களின் கடிதத்தில் தெரிவித்துள்ளவாறு கீழ்கண்ட அட்டவணையின்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அட்டவணை அப்படிங்கிறத இங்கே டேட் கொண்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் ஹேஸ் பி மேட் இன் தாலுக் லெவல் இன் நியூஸ் பேப்பர் சைமல்டேனியஸ்லி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஆல்சோன்னு கொடுத்துருக்காங்களா. என்ன தேதியில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது 4/7/2025, அதாவது நாளைய தினம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வரும். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 3/8/2025. அடுத்து 10 days லாஸ்ட் டேட், அதாவது ரைட்டிங் ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது 13/8 இருக்கும். அடுத்து ரீடிங் அண்டு ரைட்டிங் ஸ்கில்லு எல்லாமே வந்து 4/9 இருக்கும். அதுக்கடுத்து 15 நாளுக்கு அப்புறம் டேட் ஆஃப் இன்டர்வியூ இருக்கும். பப்ளிஷ் த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் 5/10, அதாவது அனைத்து தேதிகளையுமே கொடுத்துட்டாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு 5/10 நீங்கள் வந்து லிஸ்ட்டே கொடுத்துருவோம் அப்படிங்கிறது. அடுத்தடுத்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதும் இங்கே மேலே ஒன்றா வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ 10 நாளில் இது, 15 நாளில் இது, 7 நாளில் இது அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த தேதியில் நமக்கு லிஸ்ட்டு வருது, நம்ம எப்போ வேலைக்கு போகலாம் முதற்கொண்டு கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்வை 7 காணும் அரசாணையில் தற்போது கிராம உதவியாளர் பணிக்காக சிறப்பு விதிகளின் கீழ் விதிகளில் 6 மற்றும் 11 மேலே 6வதாக படிக்கப்பட்ட அரசாணையில் திருத்தங்கள் வெளியிடப்பட உள்ளன என தெரிவிக்கப்படுகிறது. பார்வை 5 காணும் அரசாணையில் கிராம உதவியாளர் பணி நியமனத்திற்கான தேர்வு மற்றும் மதிப்பெண் வழங்குதல் தொடர்பான பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராம உதவியாளர் நியமனம் தொடர்பான பார்வையில் காணும் அரசாணைகள் மற்றும் கடிதங்களின் நகல்கள் இத்துடன் இணைக்கப்படுகிறது. இதன் பேரில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அனைத்து வருவாய் வட்டாட்சியர்களும் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஓ அப்படின்றது போட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினத்துலேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்தடுத்து என்ன அப்டேட் அப்படின்றது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லோரும் தயாராகிங்க. நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுற நபர்களும் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத பை பண்ணி வாங்கி படிச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.